श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय राम। जय श्री राम। वेद शास्त्र पुराण भाग्ये जालिया श्रवण, तेने होई जे पावन, हे बोलती साधू। श्लोक अथवा श्लोकार्ध, नाही तरी श्लोकपाद, श्रवण होता एक शब्द, नाना दोष जाती। वेदशास्त्री पुराणी, ऐशा वाक्याच्या आईणी, अगाध महिमा व्यासवाणी, वदो न गेली। एकाक्षर होता श्रवण, तत्काळची होई जे पावन, ऐसे ग्रंथाचे महिमान, ठाई ठाई बोलिले। देही दोही वेगळा तिजा नुधरे, तरी महिमा कैचा उरे, असो हे जाणिजे चतुरे, येरा गथा गोवी। वेदशास्त्रे पुराणे, कैसी होती अप्रमाणे, दोघा वाचून तिसरा कोणे उद्धरावा। म्हणसी काष्ठी लागो न पडला, तोची एक मुक्त झाला, शोक तोही अनुवादला, नाना निरूपणे। शुक मुक्त ऐसे वचन, वेद बोलिला हे प्रमाण, परी तो नवता अचेतन ब्रह्माकार। अचेतन ब्रह्माकार अस्ता शुक योगेश्वर, तरी सारासार विचार बोलणे न घडे। जो ब्रह्माकार झाला, तो काष्ट होऊन पडिला, शुक भागवत बोलिला, परीक्षिती पुढे। निरूपण हे सारासार, बोलिला पाहिजे विचार, धांडोळा वेस चराचर, दृष्टांता कारणे। क्षण एक ब्रह्मची भावे, क्षण एक दृश्य धांडोळावे, नाना दृष्टांती संपादावे, वागतृत्वासी। असो भागवत निरूपण, शुक बोलिला आपण, तया आंगी बद्धपण लावू नये की। जय श्री राम। जय श्री राम। ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிற வர்க்கத்துல எப்படி சுகர் வாமதேவர் இவாளெல்லாம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கோ, அது மாதிரி பல மகா புருஷர்கள் பாகவதோத்தமர்கள் இவாள் எல்லாருமே ஜீவன் முக்தர் தான் அப்படிங்கிறத சமர்த்த ராமதாசர் சொல்லிக் கொடுக்கிறார் சிஷ்யனுக்கு. பிரகலாதர், நாரதர், பராசர, புண்டரீக, வியாசாம்பரீஷ, சுகசௌனக பீஷ்மதால்பியான், ருக்மாங்கதார்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி அப்படிங்கிறத சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகம், கவிஹி ஹரிஹி அந்தரிக்ஷः பிரபுத்தः பிப்பலாயனः, ஆவிர்ஹோத்ரோ அதத்ருமிலः சமசः கரபாஜனः அப்படிங்கிற நவயோகிகளை பற்றியும் சொல்லி, இவாள் எல்லாருமே இது மாதிரி இன்னும் பல பேரும் எல்லாருமே ஜீவன் முக்தர்கள் தான் அப்படிங்கிறத விளக்கி கொடுக்கிறார் சமர்த்தர் சிஷ்யாளுக்கு. சிஷ்யாள் தப்பான அபிப்பிராயத்தை சுகரும் வாமதேவரும் மாத்திரம்தான் ஜீவன் முக்தர்கள் நினைச்சிட்டு இருக்கா. மனசுல இருக்கக்கூடிய அந்த கலசலை கிளியர் பண்ணி கொடுக்கிறார் சமர்த்தர். வேதம் எவ்வளவு வசந்தது அப்படிங்கிறதையும் சொல்லறார். வேதம் இவா 2 பேர் மாத்திரம்தான் ஜீவன் முக்தர்கள் சொல்லித்துன்னு வச்சுப்போமே, அப்புறம் வேதத்தினால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த வேதத்தை நான் படிப்பானே, அவ 2 பேர் மாத்திரம்தான் ஜீவன் முக்தாலா ஆக முடியும்னா
அந்த வேதத்தினால எனக்கு எந்த காரியமும் கிடையாது அப்படின்னு ஆயிடும். அது அப்படி இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தி கொடுத்தார். அப்போ வேதம் எப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான விஷயங்கிறதையும் சொல்லணுமே. அதுதான் கடைசியாக சொன்னார். வேதாட்சர கடே ஜயாசி. எவனுக்கு வேதாட்சரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ வேதத்தை படிக்கிறதுக்கோ எவனுக்கு நேரறதோ, கடே அப்படின்னா நேரறது, தோ போலிஜே புண்ணியராசி, அவன்தான் பாக்யவான்னு சொல்லணும். அவனுக்கு ராசியே புண்ணியமான ராசின்னு சொல்லணும். மனோனி வேதி சாமர்த்தியாசி காய உனே. எப்போ நம்ம அப்படி சொல்லுறோமோ அத்தனை கௌரவம் வேதத்துக்கு நம்ம கொடுக்கிறோமோ, வேதத்துக்கிட்ட எந்த குறைவுபாடும் இல்லையே. வேதத்துடைய சாமர்த்தியத்துக்கு எந்த குறைவுபாடும் கிடையாது. இங்க சாமர்த்தியம்ங்கிறது என்ன? கரையேத்தர சாமர்த்தியம். சிஷ்யாள் இந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்கிறார். சமர்த்தர் சொல்லறார். அடுத்தது சமர்த்தர் என்ன பண்றார்? எப்போ இவன் மனசுல இப்பேற்பட்ட ஒரு தேவையில்லாத குழப்பம், சுகபாம தேவர் மாத்திரம்தான் ஜீவன் முக்தாள்னு தேவையில்லாம அந்த வேதம் என்ன சொல்லித்தோ அந்த விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருங்கிறதுனால தானே இப்படி ஆச்சு அல்லவா? இதுல இருந்து ஒரு கோடி பிடிச்சுக்கிறார் சமர்த்தர். இவன் கிட்ட இன்னும் சில குழப்பங்கள் இருக்குமோ அப்படின்னு தோணி தானே முன்னிட்டு சில விஷயங்களை சொல்றார். வேதத்தை நான் அப்படி சொன்னேனேப்பா, வேதத்துடைய சாமர்த்தியத்தை பத்தி நான் உனக்கு இவ்வளவு சொன்னேன். இந்த சாமர்த்தியம் வேதத்துக்கு மாத்திரம்தான் இருக்குன்னு நினைக்காத அப்படின்னு அர்த்த விஷயத்துக்கு சொல்றார். ஒரு கால் இந்த சம்சயம் அந்த சிஷ்யன் ஹிருதயத்துல இருக்குமோ அப்படின்னு நினைச்சுண்டு வேத சாஸ்திர புராண பாக்யஜாலியா ஸ்ரவண பாக்யே ஜாலியா ஸ்ரவண தேனே ஓயிஜே பாவன ஹே போலதி சாது. எப்படி வேதம் எப்பேற்பட்டதுங்கிறத உனக்கு சொன்னேனோ அது மாதிரி சாஸ்திரங்கள் புராணங்கள், வேதசாஸ்திர புராணம் பாக்யே ஜாலியா ஸ்ரவண. வேதத்தை பத்தி பேசும்போது வேதாட்சர கடே, எவனுக்கு வேதாட்சரம் கேட்கும்படியா அமைஞ்சுதோன்னு சொன்னோம் இல்லையா, நேரித்துன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி வேதம் சாஸ்திரம் புராணம் மூணுத்தையும் எடுத்துன்னு சொல்றார். எவனுக்கு நேரதோ பாக்யே ஜாலியா ஸ்ரவண, ஏதோ ஒரு பாக்ய லேசத்தினால புராணங்களை கூட கேட்கும்படியான ஒரு வாய்ப்பு நேரதோ, அந்த வாய்ப்பு அப்படி லேஸ்ல எல்லாருக்கும் கிடைச்சுடாது. அப்படி இந்த புராண சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால் அது அவனுடைய பாக்யம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். பாக்யே ஜாலியா சிரவண. வேதத்தை வேதத்துக்கு எவ்வளவு கௌரவம் உண்டோ அவ்வளவு கௌரவம் சாஸ்திரங்களுக்கும் புராணங்களுக்கும் உண்டு. அதை படிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு ஜன்மால கிடைச்சதுன்னா ஏதோ ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தினாலதான் கிடைச்சதுன்னு சொல்லணும். தேனே ஹோயிஜே பாவனை. ஏன் அது பாக்கியம்? வேதத்தை கேட்டதுனால் எப்பேற்பட்ட பலன் உண்டோ அந்த பலன் புராணத்தை கேட்டாலும் உண்டு. என்ன பலன்? பாவனமாக ஆகக்கூடிய பலன். புராணங்களை கேட்டாலுமே பாவனமாக ஆகலாம். இது நீங்க சொல்லுறீங்களே, இது என்ன பிரமாணம் அப்படின்னு யாரா கேட்டுட்டா, வேதங்களுக்கு இருக்கிற கௌரவத்தை இவர் புராணங்களுக்கும் கொடுக்கிறார் சமர்த்தர். இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு யாரா கேட்டுட்டா, அதுக்கு தானே சொல்றார், ஹே போலதி சாது. இது நான் சொல்லல, மகத்தான சாதுக்களும் சந்துக்களும் சொன்ன விஷயம்.
எந்த வேதம் வியாசரை கௌரவிக்கிறதோ, வேதவியாசர் தானே அவருக்கு பேரு, அவர் இயற்றது தானே எல்லா புராணங்களும். அந்த புராணங்களை கேட்டால் பாவனமாக ஆவோம் அப்படிங்கிற சாதுக்களுடைய வச்சனம். எந்த புராணத்தை கேட்டா பாவனமான ஆகலாம், வேதத்துல எந்த பாகத்தை கேட்டா பாவனமாக ஆகலாம் அப்படின்னு அர்த்த கேள்வி சிஷ்யனுடைய ஹிருதயத்துல வரது. அந்த கேள்விய உக்காண்ட இடத்துல இருந்து சமர்த்தர் ரீட் பண்றார். அவன் வாயை திறந்து கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி தானே சொல்றாரு. இதுதான் உண்மையான குருவுடைய லட்சணம். எந்த புராணமானாலும் வேதத்துல எந்த பாகமாக இருந்தாலும் ஸ்லோக ஒரு ஸ்லோகம் கேட்டா போறோம் அப்படின்னு சமர்த்தர் இங்க. அது மாத்திரம் இல்ல, அதவா ஸ்லோகம் கேட்கறதுக்கு முடியலையானால் அதவா ஸ்லோகார்த்த அர்த்த ஸ்லோகம் பாதி ஸ்லோகம் காதுல விழுந்தாலும் வரும். அதுவும் இல்ல, பாதி ஸ்லோகமும் இல்லை, நாஹி தரி ஸ்லோக பாத, அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாகம் ஸ்லோக பாத, அப்பேற்பட்ட சின்ன பாகம் காதல விழுந்தாலும் ஸ்ரவணஹோதா ஏக சப்த நானா தோஷ ஜாதி. நீ கேட்கக்கூடியது ஸ்லோக பாதம், அதாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்தம் தான். கேட்ட ஒரு சப்தத்துக்கு என்ன பலன் அப்படின்னா நானா தோஷ ஜாதி, விதவிதமான தோஷங்கள் உங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் புராணங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மகிமை. அப்போ வேத சாஸ்திரி புராணி ஐஷா வாக்கியாஸ்ய ஆயினி அகாத மகிமா வியாசவாணி வதோனகேதி. இப்பேற்பட்ட வேத சாஸ்திரங்களும் புராணங்களும் இருக்கே, ஐஷா வாக்கியாஸ்யா ஆயினி. இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களுமே எல்லா வாக்கியங்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடியது ஆயினி. அப்போ தாயாருக்கு எவ்வளவு மகிமை உண்டோ அவ்வளவு மகிமை இந்த வேதத்துக்கும் புராணங்களுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதத்தையும் புராணத்தையும் நம்ம தாயை நம்ம எப்படி பார்த்துப்போமோ அது மாதிரி பார்த்துக்கணும். தாய் நம்மளை எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாளோ அதுவும் நம்மளை அது மாதிரி பார்த்துக்கும். நாமும் நம்ம தாயோட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டாமா? ஐஷா வாக்கியாச்சா வாகினி. எப்பேற்பட்ட மகத்தான வாக்கியம் அப்படின்னு சொல்றது மகத்தான இருக்கக்கூடிய வாக்கியங்களை பத்தி பேச்சு, மகா வாக்கியங்களை பத்தி பேச்சு. எல்லா மகா வாக்கியங்களுக்கும் தாயார் ஸ்தானம் வேதத்துக்கும் புராணங்களுக்கும். அப்போ அந்த வேதத்துக்கிட்டையும் புராணத்துக்கிட்டையும் நம்ம போனோமானால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எப்படி பார்த்துப்பாளோ அது மாதிரி அரவணைச்சு நம்மளை இதை பார்த்துண்டு நம்மளை கரையேற்றும். நாமும் நம்ம தாயார்கிட்ட எப்பேற்பட்ட பூஜ்ய புத்தியோட நாம் இருப்போமோ அப்பேற்பட்ட பூஜ்ய புத்தியோட இந்த வேதத்துக்கும் புராணத்துக்கிட்டையும் நம்ம இருக்கணும். இதுக்கு இப்பேற்பட்ட மகிமை எப்படி வந்தது? எப்படி வந்தது அப்படின்னா இவ்வளவு புராணங்களும் இருக்கே எல்லாமே வியாசவாணி. வேதங்களை வகுத்து கொடுத்தார் நம்மளுக்கு வியாசர். அதனாலேயே அவருக்கு வேதவியாசர் என்கின்ற பேர். அதே வியாசர் வேதத்தை வகுத்து கொடுத்தாருன்னா சும்மா கொடுத்திருப்பாரா? தானே வேத ஸ்வரூபமாக இருந்தாதானே அதை பண்ண முடியும். இல்லைன்னா அவராலையும் தான் பண்ணிவிட முடியுமா? இல்ல அவர் பண்ணினாதான் மற்றவா யாரா ஒத்துப்பாளா? ரெண்டும் முடியாது. வேதஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய வேதவியாசர் தானே புராணங்களை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தார். அதனால அவ்வளவு புராணங்களும் எல்லாமே வியாசவாணி வதோன கேலி. எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அவர் தம்பளுக்காக எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். ஏகாட்சர ஹோதா ஸ்ரவண, அதுல ஒரு அக்ஷரம் கூட நம்ம காதுல விழுந்துட்டானால் தற்கால சீ ஹோயிச்சே பாவன், உடனடியாகவே அந்த க்ஷணமே தாமதமே இல்லாமல்
பாவனமாக ஆகிவிடலாம். ஐசே கிரந்தாச்சே மகிமான டாயி டாயி போலிலே. இப்படி இந்த கிரந்தங்களுடைய மகிமையை டாயி டாயி அங்கங்க சொல்லிருக்கு. சொன்னவாளும் மகத்துக்கள். தோஹி வேகளா திஜனா நுதரே திஜா நுதரே. வேதசாஸ்திரம் புராணம் இது ரெண்டுத்தையும் தவிர மூணாவதுன்னு ஒன்றும் கிடையாது. தரி மகிமா எதெல்லாம் அப்புறம் இருக்கோ ஒன்னா வேதசாஸ்திரம் அல்லது புராணம். இது ரெண்டுத்திலேருந்தும் வழிய வந்ததுதான். எதுவுமே அப்புறம் ஆன்மீகம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இதுலேருந்து வெளியில வந்து புறப்பட்டு வந்ததுதான். இதுக்குள்ள அடக்கம், இது ரெண்டுத்துக்குள்ளேயும் அடக்கம், மூணாவது கிடையாது. திஜான் உதரே தரி மகிமா கைச்சா உரே அசோஹே ஜானுஜே சதுரே ஏரா காதா கோவா. சாதாரண மனுஷனுக்கு இந்த ரகசியம் தெரியாது. ஆனா எவன் சதுரனோ, எவன் விற்பன்னனோ, எவன் ஞானியோ அவனுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏரா காதா கோவி. இப்பேற்பட்ட காதா, அதாவது இப்பேற்பட்ட கிரந்தங்கள்லாம் இருக்கே, இப்பேற்பட்ட கிரந்தங்களுடைய வேல்யூ அப்பேற்பட்ட சதுர புருஷர்களுக்கு நன்னா தெரியும். மற்ற வாழ்க்கை எல்லாருக்கும் இந்த தெளிவு இருக்காது. காதா கோவி எல்லாம் இன்னும் குழம்பியே கடப்பா. மகிமா கைச்சா உரே. அப்போ வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் அப்படிங்கிறது இருக்கே, இதோட மகிமை அகாதமானது. வேத சாஸ்திரங்களை தெரிஞ்சின்றவா, புராணங்களை தெரிஞ்சின்றவா முக்தியை நிச்சயமாக அடையவார்கள் அப்படிங்கறத தான் சாரமா சொல்லறாரு இங்க சமர்த்தர். வேதசாஸ்திரே புராணே கைசி ஹோதி அப்பிரமாணே தோகாவாச்சுன திசரா கோணே உத்தராவா. இப்போ வேத சாஸ்திரங்களும் புராணங்களுமே இப்பேற்பட்ட மகத்தானதுன்னு சொல்லியாச்சு. எப்போ இப்பேற்பட்ட மகத்தானதோ இன்னுமே உன் மனசுல டவுட் இருக்கக்கூடாது. ஏதோ குறிப்பிட்ட 2 பேரையோ சில பேரையோ தான் முக்தி கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல இருந்து எடுத்துடு. வேத சாஸ்திரே புராணே கைசி ஹோத்தி அப்பிரமாணே தோகாவாச்சுன திசரா கோணே உத்தராவா. சுகவாமதேவர் மாத்திரம்தான் முக்தி அடைவார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தையே, தோகாவாச்சுன இவாளை தவிர திசரா கோணே உத்தராவா, மூணாவது ஒரு மனுஷனை வந்து யாரு உத்தாரணம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தையே, அந்த தோற்றம் தப்பு அப்படிங்கிறது நீ புரிஞ்சுட்டு இருப்ப இந்த நேரத்துல. இப்போ சமர்த்தர் திரும்பவும் எங்க இந்த பேச்சு ஆரம்பிச்சதோ அங்க வரார். பேச்சு ஆரம்பிச்சது எங்க? சிஷ்யனுக்கு எங்க இந்த குழப்பம் இருந்தது? சிஷ்யனுக்கு குழப்பம் என்னன்னா, நான் இந்த சம்சாரத்திலேயே ஈடுபட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து பிரம்ம நிரூபணம் பண்ணிட்டு இருக்கிறதேல அதை கேட்கும் போது மனசு அதில் லீனமாகி நான் பிரம்மானுபவத்துல இருக்கிறத நான் உணர்றேன். ஆனால் திரும்பவும் சம்சாரமாக இருக்கக்கூடிய வாசனையில இருக்கு, நான் வழுக்கி விழுந்து விடுறேன். இது ஏன் இப்படி இருக்கு? இப்படியே இருக்கணும். இதுலேருந்து இப்படி இல்லாம இருக்கணுமானால் ஒரே ஒரு விடுதலை தான் சிஷ்யன் ஒரு தீர்மானம் பண்ணிருந்தான். அது என்ன தீர்மானம்? பிரம்ம நிரூபணத்துல இருந்து இருக்கும் பொழுதே இந்த உடம்பு சாஞ்சு விடணும், இந்த சரீரம் சாஞ்சு விடுத்தினால் முக்தி கிடைக்கும். இதுதான் இவனுடைய எண்ணம் மனசுல. முக்தினா இதுதான் முக்தின்னு நினைச்சுட்டு இருக்கான். அதனாலதான் பிரம்ம நிரூபணத்திலேருந்து அப்புறம் திரும்ப வந்து சம்சாரத்துல வழுக்கி விடுறேனே அப்படின்னு கவலைப்படுறான். அப்படி கவலைப்படும் பொழுது தான் எந்த பிரம்மானுபவத்தை அனுபவிச்சானோ அந்த பிரம்மானுபவமும் பொய்யோ அப்படின்னு தோணி விடுத்தவனுக்கு இல்லவா? அங்கேயும் தானே ஆரம்பிச்சது இவன் சம்பாஷணம். சத்குருநாதால் கூட அந்த விஷயத்துக்கு வராரு. இப்போ திரும்ப சிஷ்யா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முக்தினா பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுண்டு பிரம்மானுபவத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த சம்சாரத்துல நீ இருக்கக்கூடாது. சம்சாரத்துல நீ இருக்கக்கூடாதுன்னா என்ன? இந்த சரீரத்தோட நீ இருக்கக்கூடாது.
சரீரத்தோட நீ இருக்கக்கூடாதுன்னா அப்படின்னா என்ன? சம்சார பிரஜை இருக்கக்கூடாது. இதுதான் நீ எதிர்பார்க்கிற பிரம்ம ஜானம்னா இதுதான் நீ நினைச்சிட்டு இருக்க. அது உனக்கு கை கூடாததுனாலதான் திரும்ப திரும்ப சம்சாரத்தை வழிக்கி விடுறேனே, திரும்ப திரும்ப சம்சாரத்தை வழிக்கி விடுறேனே அப்படின்னு நீ கவலைப்பட்டு என்கிட்ட சொன்ன. அந்த விஷயத்துக்கு நான் திரும்ப வரேன். நான் இவ்வளவு நேரம் வேதங்களும் புராணங்களை பத்தியும் பேசினதுக்கு காரணம் என்னன்னா, பிரம்மானுபவம்னா என்ன, பிரம்மானுபூதி பெற்றவர்கள்னா யாருன்னு உன்னுடைய எண்ணம் என்ன மனசுலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பேசினேன். உன் மனசுல எண்ணம் சுகரும் வாமதேவரும் மாத்திரம்தான் நினைச்ச. அது தப்புன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் உனக்கு. அதை தவிர எவ்வளவோ பாக்கியம் பண்ணின புருஷர்கள்லாம் ஜீவன் முக்தர்களாக வந்து போயிருக்கா. எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு வந்து போயிருக்காங்க சொல்லிவிட்டேன். வேதம் எப்பேற்பட்ட பிரமாணமோ இந்த விஷயத்துக்கு அது மாதிரி புராணங்களும் இதுக்கு பிரமாணம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிவிட்டேன். இப்போ நீ சொன்ன விஷயத்துக்கு திரும்ப வரேன். மனசி காஷ்டீலாகோன படலா தோச்சி ஏக முக்த ஜாலா சுகதோஹி அனுவாதலா நானா நிரூபணே. அப்போ நீ நினைக்கிறது ஜீவன் முக்தன் அப்படின்னா உன்கிட்ட நான் ஜீவன் முக்தன்னா என்ன, முக்தி பெற்றவன்னா என்ன, பிரம்மானுபவத்தில் இருக்கிறவன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா 9 என்ன இதுவரையிலும் அப்படின்னா காஷ்டீலாகோன படலா சரீர பிரஜை இல்லாமல் சம்சார பிரஜை இல்லாமல் கட்டை போல இருப்பான் அப்படின்னு உன்னுடைய எண்ணம். அதுதானே பிரம்மானுபவம்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரீரத்தை தியாகம் பண்ணி பிரம்மானுபவத்தை இருக்கும் பொழுது சரீரத்தை தியாகம் பண்ணினவன் முக்தி அடைந்தவன் அப்படின்னா சரீரத்தை தியாகம் பண்ணினவன் அப்புறம் எப்படி இருப்பான், என்னன்னு இருப்பான்? உன் மனசுல அதை பத்தி என்ன அபிப்பிராயம் அப்படின்னா மனசி காஷ்டீலாகோன படலா. ஒரு காஷ்டம் அதாவது ஒரு கட்டை. ஒரு பிரம்மானுபவத்தை இருக்கிறவன் கட்டை கடற்கரை போல் கடப்பான். என்ன அவனுக்கு தான் சம்சார பந்தமே இல்லையே, அவனால ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அவனுக்கு இந்த சம்சாரத்துல ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவன் எப்படி இருப்பான்னு தான் உங்களை கேட்கிறேன். உன்னோட அபிப்பிராயம் காஷ்டீலாகோன படலாம், கட்டை போல கடப்பான். அப்புறம் உன் மனசுல தியானம் பண்ணிண்டோ ஏதாவது வச்சுட்டு இருப்பேன் உன் மனசுல. தோச்சி ஏக முக்த ஜாலா அவன் தான் ஜீவன் முக்தன் அப்படி நீ சொல்லற. சுகவாமதேவர் இவா 2 பேரும் ஜீவன் முக்தர்கள்னு நீ நம்பிட்டு இருந்தே. அது போராது, அதை தவிர இன்னும் சில பேர் இருக்கான்னு சொன்னேன் உங்ககிட்ட. நான் திருப்பி அந்த சுகவாமதேவர் கிட்டே வருவோம். அந்த சுகர், அந்த ஸ்ரீ சுகர் கட்டை போலையா கடந்தார்? இந்த கேள்வியை கேட்டுவிட்டார் சிஷ்யன் கிட்ட சமர்த்தர். இத அவன் யோஜனையே பண்ணிருக்கலையே. இதுதான் நாம படிச்ச ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சத்குருநாதாள் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த சுகர் என்ன பண்ணினார்ப்பா? கட்டை போல ஜடம் போல கடந்தாரா? இல்லையே. சுகதோஹி அனுவாதலா நானா நிரூபணே. இதே வேதாந்த விஷயத்தை விதவிதமான விஷயங்களை அந்த ஸ்ரீ சுகர் தானே தன் முகத்தினால சொல்லிருக்காரே. அவர் இந்த லோகத்துக்கு அனுகிரகித்து கொடுத்திருக்காரே. சுக முக்த ஐசே வச்சன. நீதானே சொன்ன சுகர் பந்து முக்தர் அப்படிங்கிறது வேத போலிலாகிய வேத பிரமாணமாக இருக்குன்னு வேற சொன்ன நீ. அப்போ நீனே சொன்ன பிரமாணத்துல தான் நான் பேசுறேன். வேதமே எந்திர ஸ்ரீ சுகர முக்தர்னு சொல்லித்தோ அவர் முக்தியாகி பிரம்மபூதராகி பிரம்மத்தோட ஒன்னோட ஒன்னா கலந்து போய் இருக்கிறது தானே. அப்படி இல்ல. பரி தோ நவதா அச்சேதன. பிரம்மம் வரும் பிரம்மமா இருந்துன்றதுன்னா அதனால என்ன நடக்க போறது? அதனால ஆகிறதுக்கு என்ன இருக்கு? பிரம்மம் பிரம்மமேன்னு இருக்கு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீ பிரம்மத்தை பத்தி அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் மனசுல வச்சுட்டு இருக்கே. பிரம்மம் அப்பேற்பட்ட விஷயம் இல்ல. பரிதோ நவதா அச்சேதன. அப்பேற்பட்ட அச்சேதனமான விஷயம் இல்ல பிரம்மம்பா.
பிரம்மானுபூதி அடையிறது, பிரம்மானுபவத்தை அடையிறது, பிரம்மத்தோட பிரம்மமாக போகிறது, முக்தி அடையிறதுன்னு சொன்னா ஆச்சு, எல்லாம் க்ளோஸ். அதுக்கப்புறம் செய்யறதுக்கும் செய்ய வேண்டியது இருக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒன்றும் இல்லாம சும்மா அப்படியே இருக்கும் அப்படிங்கறது நீ நினைச்சிட்டு இருக்க. இருக்கும் ஒன்றும் பண்ணாம இருக்கணும், அச்சேதனமா இருக்கிறது தான் இருக்கிறது. நவதா சேத்தன பிரம்மாகாரம் பிரம்மமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிர்ஜீவமா ஜடமாக அச்சேதனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. பார்க்க போச்சுன்னா சைத்தன்யமாக இருக்கக்கூடிய நிலைதானே பிரம்மாகாரம். சைத்தன்யமாக இருக்கக்கூடிய நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தா என்ன? அச்சேதன பிரம்மாகார அஸ்தாசுக யோகேஸ்வர தரி சாராசார விசார போலனே நகடே. அப்பேற்பட்ட ஜீவன் முக்தர்கள்லாம் அச்சேதனமாக இருந்துட்டா, பிரம்மாகாரத்தை அடைஞ்சவர்கள்லாம் அச்சேதனமாக இருந்துட்டானா, ஸ்ரீ சுகரோ மற்ற யோகேஸ்வரராக இருக்கக்கூடிய ஸ்ரீசுகர் மாதிரி இருக்கக்கூடிய பாகி யோகேஸ்வரர்கள் எப்படி வேணா அர்த்தக்கலாம், அல்லது யோகேஸ்வரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீசுகர் இருக்காரே, சாராசார விசார போலனேன கடே. இந்த லோகத்துக்கு எது சாரம் எது அசாரம் அப்படின்னு விளக்கி கொடுக்கிறதுக்கு அவளே இருக்க மாட்டாளே. ஜோ பிரம்மாக்கார ஜாலா தோ காஷ்டஹோவுன்னு படிலா, சுக பாகவத் போலிலா பரீட்சித் புடே. பிரம்மாகாரமாக ஆனவா பிரம்மத்தை அடைஞ்சவர்கள் காஷ்டமாக அச்சேதனமாக, காஷ்டம் அப்படிங்கிறது இங்க ஒரு மரக்கட்டை, ஒரு மரக்கட்டை போல ஒன்னும் பண்ணாமல் தேமேன்னு சும்மா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காத. சுகர் அப்பேற்பட்ட சுகர் தான் பரீட்சித் அப்படிங்கிற மகாராஜாக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னார். ஒரு பக்கத்துல சுகர் ஜீவன் முக்தன் அப்படிங்கிறது நீயே நம்புற வேத வாக்கியம். இன்னொரு பக்கத்துல இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் சொன்னப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் பண்றையோ சவணம் பண்றையோ அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அதே ஸ்ரீசுகர் தான் கொடுத்தார். அந்த ஸ்ரீசுகர் எப்படி கொடுத்தார்? மெனக்கெட்டு 7 நாள் உட்காண்டு பரீட்சித்துக்கு உட்காண்டு தான் பிரவச்சனம் பண்ணி பரீட்சித்து பல கேள்விகள் கேட்க தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல பாகவதத்தை இந்த லோகத்துக்கு கொடுத்தார் ஸ்ரீசுகர் அல்லவா. நிரூபணஹே சாராசார போலிலா பாஹிஜே விசார தாண்டோளாவே சாரச சராச்சர திருஷ்டாந்தா காரணே. மேலும் சொல்றேன், அந்த ஸ்ரீசுகர் பாகவதத்தை எப்படி சொன்னார்? நிரூபணஹே சாராசார, பரீட்சித்துக்கு சொல்ல வேண்டியது எது சாரமோ எது அசாரமோ அததான் பரீட்சித்துக்கு அவர் எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னா போருமா? எது சாரம் எது அசாரம் அப்படின்னு எடுத்து சொல்லி கொடுத்துட்டா போருமா? ஒரு சத்குருநாத்தால் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சிஷ்யனோட மனசுக்கு புரியும்படியா எடுத்து சொல்லணும். சிஷ்யனுக்கு எது புரியும்? சிஷ்யனுக்கு இந்த லோகம்தான் புரியும், பிரம்மானுபவம் அடையிற வரையிலும். அப்போ யார் இந்த பாகவதத்தை சொன்னாரோ, யார் இந்த சாராசார விஷயத்தை சொன்னாரோ, அவர் இந்த லோகத்தை பத்தி தியானம் பண்ணி, சம்சாரத்தை பத்தி தான் தியானம் பண்ணி இருக்கக்கூடிய இங்கேந்து இருக்கிற விஷயங்கள்ல போலிலா பாஹிஜே விசார, தான் அதை பத்தி விசாரம் பண்ணி இங்க இருக்கிற விஷயத்தை தான் எடுத்து சொல்லணும். தாண்டோலாவே சராச்சர திருஷ்டாந்தா காரணே, பலவிதமான திருஷ்டாந்தங்களையும் உபமானங்களையும் எடுத்து சொல்லணும். அந்த திருஷ்டாந்தங்களும் உபமானமும் இந்த சிஷ்யனுக்கு புரியும்படியாக இருக்கணும். இந்த சிஷ்யனுக்கு புரியும்படியாக திருஷ்டாந்தங்களும் உபமானத்தையும் சொல்லணுமானால் அவர் சாம்சாரிகமாக பிராபஞ்சிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் தேடி பிடிச்சு எடுத்து சொல்லி ஆகணும். ஒத்துக்கிறையா? ஒத்துக்கிறேன் சுவாமி. அப்போ இவர் ஜீவன் முக்தராக்கும், இந்த பிரபஞ்சத்தை பற்றுதம் அற்றவராக்கும் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அருமையான கேள்வி.
சமர்த்தரே, சிஷ்யனுடைய ஹிருதயத்துல புகுந்து அவன் ஹிருதயத்துல வரக்கூடிய கேள்விகளை அங்கிருந்து பொறுக்கி எடுத்து தன் வாயினாலேயே அந்த கேள்விகளை சொல்லி அந்த கேள்விகளுக்கு விடையும் கொடுக்கிறார். அப்போ பிரம்மபூதன் ஜீவன் முக்தன் ஸ்ரீசுகர் அப்படின்னா அவர் இந்த சம்சாரத்திலேருந்து அறுத்து விட்டாச்சு இல்லையோ எல்லாத்தையும். அவர்கிட்ட சம்சார பாதையே கிடையாதே. ஜீவன் முக்தராக இருக்கார், சம்சார பாதையாகவும் இல்லை. அதுக்காக காஷ்டம் மாறி ஜடன் மாறி அச்சேத்திரமா தான் பிரம்மானுபவத்திலே இருந்துருக்கிறதும் இல்லை. அந்த பிரம்மானுபவத்தை பரீட்சித்துக்கு சொல்ற மூலமாக இந்த லோகத்துக்கே எடுத்து பாகவதத்தை சொன்னார். சொல்லணுமானால் நம்மளுக்கு புரியும்படியாக சொல்லணும். நம்மளுக்கு புரியும்படியாக சொல்லணுமானால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டாந்தங்களா எடுத்து சொல்லணும். அப்பதான் புரியும். சொன்னாரா இல்லையா? சொன்னார் இல்லையா? அதை எப்படி சொன்னார்? இந்த கேள்விக்கு பதில நீ புரிஞ்சின்றையானால் நீ என்கிட்ட கேள்விக்கு உனக்கு பதில் புரியும். நீ எனக்கு கேட்ட கேள்வி என்ன? பிரம்ம நிரூபணம் உங்களிடத்த கேட்கும் பொழுது மனசு பிரம்ம நிரூபணத்தை அமைக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப நான் சம்சாரத்துக்கு வழுக்கி விடுறேன். அப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு தான் நீ கவலைப்பட்டு என்கிட்ட சொன்ன. அப்படி இருந்தும் கவலைப்படாம நீ இருக்கலாங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். உனக்கும் ஸ்ரீசுகருக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ரீசுகர் தன் சங்கல்பத்தினால இந்த சாம்சாரிகமான விஷயத்துல உதாரணங்கள் எல்லாம் எடுத்து கதை பிரவச்சனம் பண்ணி சொன்னார். ஸ்ரீசுகர் மாதிரி தான் எல்லா மகான்களுமே, எல்லா சத்குருநாதாலுமே அவ சம்சாரத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காளே தவிர அவ சம்சாரத்தை இருக்கிறதுக்கு உத்தேசம் நம்மளுக்கு பாடம் சொல்லித்தரத்துக்கு தான் சம்சாரத்தை இருந்து காமிச்சு இருந்து அங்கேருந்து ஒரு பாடத்தை எடுத்து சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். அப்போ ஜீவன் முக்தனாக இருக்கிறவன் சம்சாரத்துல பற்றுதல் இல்லாம தான் இருந்தாகணும். சம்சாரத்தை பற்றுதல் இல்லாம இருப்பான். ஆனா நீ சம்சாரத்தையே இருக்க மாட்டான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஜீவன் முக்தன் ஆச்சுனாக்கா இந்த சரீரம் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஜீவன் முக்தின்னு நினைச்சிட்டு இருக்கே, அது தப்பு. அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்போ ஸ்ரீசுகர் என்ன பண்ணினார்? க்ஷண ஏக பிரம்மசீவாவே, ஒரு க்ஷணம் பிரம்மபூத நிலையில இருக்கார். க்ஷண ஏக திருஷ்ய தாண்டூலாவே, இன்னொரு க்ஷணம் இந்த சம்சாரத்தை வழுண்டு இங்கே இந்த திருஷ்டாந்தங்களையும் உபமானங்களையும் எடுத்துன்னு பரீட்சத்துக்கு சொல்றார். அப்படின்னா ஸ்ரீசுகர் பாகவதத்தை எப்படி சொன்னார் பரீட்சத்துக்கு? அவருமே தானுமே சில நேரம் பிரம்ம அனுபவத்தை இருக்கார், சில நேரம் சம்சார அனுபவத்துல இருந்துதான் சொன்னார். அதை புரிஞ்சுக்கோ. அதனால பிரம்மானுபவம் சம்சார அனுபவம் மாறி மாறி ஒருவனுக்கு இருக்கிறது ஒரு தோஷம் இல்லை. பிரம்மானுபவம் சம்சார அனுபவம் உனக்கும் உண்டாகிறதுனா அதுலயும் தோஷம் இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லிவிட்டாரானால் அந்த சிஷ்யனுக்கு எப்பேற்பட்ட தைரியம்! அதனால நான் நிரூபணம் பண்ணும் பொழுது பிரம்மானுபவம் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சம்சாரத்துல மனசு போகிறதே நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். அது தப்பு இல்லை, பற்றுதல் இருக்கிறது தான் தப்பு. நானா திருஷ்டாந்தி சம்பாதாவே வாகதிருத்வாசி. ஸ்ரீசுகர் நானாவிதமான திருஷ்டாந்தங்களை சொல்றதுக்காக வாகதிருத்வாசி தன் வாயினால் அவர் சொல்லியானும் அந்த பிரம்மானுபவத்தை, அந்த பிரம்மானுபவத்தை தான் வாயினால நம்மளுக்கு சொல்லணுமானால் பிரம்மானுபவத்தை இங்க இருக்கிற சம்சாரிகமான விஷயங்கள்னால எடுத்து சொல்லிட முடியுமோ? முடியாது. ஆனால் ஓரளவுக்கு இங்கேருந்து திருஷ்டாந்தங்களை எடுத்துன்னு அதை பக்கத்தை அழைச்சிட்டு போய் பிரம்மானுபவத்துக்கு தள்ளி விட்டுடலாம். அதுதானே ஸ்ரீசுகர் பண்ணினார். அப்போ ஜீவன் முக்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீசுகரே பிரம்மானுபவம் சம்சாரானுபவம், பிரம்மானுபவம் சம்சாரானுபவம் அப்படின்னு மாறி 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 அவரே இருந்துட்டு இருக்கார். பிரம்மானுபவம் அப்படிங்கிறதுனால எங்கேயோ மறைஞ்சு போயிடல, பிரம்மானுபவம் அப்படிங்கிறதுனால அச்சேதனமாக போயிடல, அப்படியே லைவா சைத்தன்யமாகவே இருந்துட்டு இருக்கார். அது மாதிரி என்னிடத்த பிரம்மானுபவம் பிரம்ம நிரூபணத்தை கேட்கும் பொழுது உன் மனசு பிரம்ம நிரூபணத்தை ரமிக்கிறது. சொல்லாம சொல்லறார் சமர்த்தர். ஸ்ரீசுகர் எந்த வேலையை பண்ணியிருக்காரோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் உன் மனசு அப்ப பிரம்மத்துக்கிட்ட ரமிக்கிறது. உன் மனசு அப்ப பிரம்மத்துக்கிட்ட ரமிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சம்சார அனுபவத்துக்கு போகும்பொழுது
இப்படி மனசு போயிடுத்தே அப்படின்னு வருந்த வேண்டாம். இப்படி நான் இருந்துட்டேனானால் ஜீவன் முக்தனா ஆக முடியாதோன்னு வருந்த வேண்டாம். இதே சம்சாரத்துல இருந்துட்டே இருக்கும் பொழுது நீ யாராக இருக்கையோ அப்படியே இருந்துட்டு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தியை நீ பெறலாம், அந்த நிலையும் வரும் அப்படிங்கிற பெரிய தைரியத்தை கொடுக்கிறார் சமர்த்தர். அசோ பாகவத நிரூபண சுகபோலிலா ஆப்பண தயா அங்கி பத்தபணலாவூனையே. ஸ்ரீசுகர் இப்படி இருந்துட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னாரே, அப்ப அவரும் முக்தர் இல்லையோ அப்படின்னு நினைச்சுன்னு விடாதே. அவர் முக்தர் தான். வேதம் சொன்ன பிரகாரம் அவர் ஜீவன் முக்தர் தான். ஜீவன் முக்தராக இருந்துட்டும் தான் இந்த லோகத்தை வளைய சஞ்சாரம் பண்ணி நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தவர் அந்த ஸ்ரீசுகர். அவரை பத்தர்னு ஒரு நாள் நினைச்சுன்னு விடாதே. அவர் பத்தர் இல்ல. அவர் எப்படி முக்தரா இருந்தாருங்கிறது தான் நீ பார்க்கணும். மனோனி போலிதா சாலிதா நிச்சேஷ்டி படிலே நஸ்தா முக்தி லாபே சாயோஜ்யதா சத்குரு போதே. நான் இவ்வளவும் சொன்னதுக்கு சாரம் என்னன்னா, நிச்சேஷ்டிதா சேஷ்டை இல்லாமல், அதாவது சேத்தனமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை தேவை கிடையாது முக்தி பெறறதுக்கு. நிச்சேஷ்டிதா படிலே நஸ்தா. முக்தி பெற்றவன் சேத்தனம் இல்லாம ஜடமாக இருப்பான் அப்படிங்கிறது தப்பான அபிப்பிராயம். முக்தி பெற்றவன் சாலிதா போலதா நடந்துட்டே இருப்பான், உங்கூடிய நடமாடிண்டே இருப்பான். ஆனா முக்தி ஜீவன் முக்தனாக இருப்பான். உன்கூட பலவிதமான பேச்சுகளை பேசிண்டே இருப்பான். ஆனால் ஜீவன் முக்தனாக இருப்பான். முக்தி லாபே சாயோஜ்யதா. உன்கூட என்னென்னலாமோ விவகாரத்தை ஈடுபட்டு இருப்பான். ஆனா முக்தனாக இருப்பான். சத்குருநாதாளுடைய போதனை மாத்திரம் உனக்கு இருந்துடுத்துனா, சத்குரு போதை மாத்திரம் இருந்துடுத்துனா, அதே ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய நிலை இந்த சரீரத்தை தான் தியாகம் பண்ணி அடையணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீ யாராக எதுவாக எங்க இருக்கையோ அங்கேயே நீ அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்றார். இந்த ஓவியம் மறுபடியும் நாளைக்கு, இந்த ஓவியிலிருந்து மறுபடியும் நாளைக்கு அனுபவிப்போம். ரொம்ப தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமாசம் இது. குழப்பங்களை மனசுலேருந்து நகர்த்தக்கூடிய சமாசம் இது. அருமையான இப்பேற்பட்ட தாஸ்போத கிரந்தத்துல எப்பேற்பட்ட ரத்னங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்க. அவாவா மனசுல ஒளிஞ்சின்று இருக்கக்கூடிய எவ்வளவோ சம்சயங்களை தானே பொறுக்கி எடுத்து அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு கிரந்தம் இது. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே.